ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளாருக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இதை ரெடி பண்ணி உள்ளேயே இதை இன்சர்ட் பண்ணோம். அப்படி தானே? இதை டேரெக்டாக உள்ளேருந்தே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ளாருக்கு வந்துட்டு இதிலேருந்து அப்படியே அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நல்லா ஸ்டேபிளாக நிற்காது. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதான் என்னென்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இது பேக்கில் இப்படியே நம்ம வந்து இந்த பைப் லைனரை ஒட்டினோம் அப்படின்னா இது அப்படியே நிற்காது. இது வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கூட இதை அப்படியே வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிட முடியும். இதில் வைக்கும்போது அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஏன்னா நம்ம இதை மேலே வந்து கொடுத்துட்டு பேஸ் அடியில் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம பேக் சைடு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்பவும் ஒரு பைப் லைனர் எடுத்துகிட்டு அதோட பேக் சைடு இங்கே வச்சு ஒரு இன்ச் அளவுக்கு உங்கள் ஒரு கோடு இருக்கும்ல, அந்த ஒரு கோடுக்கும் மேலே வச்சு எனக்குள்ளே வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? திரும்பி இதே மாதிரி இங்கே வச்சு மடக்கிட்டு இங்கே எனக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டு. ஓகேங்களா? திருப்பி இந்த அளவுக்கே திருப்பி இந்த அளவு கொண்டு போய் இங்கே எனக்குள்ளே வச்சுட்டு இந்த இருக்குல்ல, இங்கே எனக்குள்ளே வச்சுட்டு 1 2 ட்விஸ்ட்டு. திரும்ப இதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு 5 தடவை எடுக்கணும். 1 2 திரும்ப இதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு ஒரு தடவை 1 2 இந்த இது இருக்குல்ல, இந்த இதை அப்படியே நம்ம கீழே விட்டுறலாம். இங்கே கொண்டு வந்துட்டு இந்த இருக்குல்ல, இது இதோட ஜாயின் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதோட ஜாயின் பண்ணிவிட்டு இதை கீழே விட்டுருங்க. இப்போ இது வந்து ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். இந்த பேஸ் இதில் நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா அடியில் அந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இதை இப்போ இந்த பேஸ் இதில் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த காம்பில் வந்து நம்ம நேராக வச்சுக்கலாம், வளைச்சி வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதோட ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்கள், நல்லா க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. இந்த காம்பில் இதோட காம்பில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நார்மலில் B7000 க்ளூ க்ளூகன் நீங்கள் எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இருக்குல்ல, இது நல்லா கரெக்டாக இருக்கும்ல அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இது மேலே வந்துட்டு நமக்கு ஒரு பேஸ் மாதிரி கொடுக்குறதுக்கு தான் வேணும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். பூவில் கூட நீங்கள் அப்ளை பண்ண வேணாம், இதில் அப்ளை பண்ணுங்கள். கீழே இருக்காமல் பிடிச்சிட்டு அவ்வளோதான். அப்ளை பண்ணி இதை இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். சென்டராக வர மாதிரி பார்த்து இதில் ஸ்டிக் பண்ணிடுங்க. பேஸ் வேணுமா? பேஸ் இருந்தால் தானே அடுத்து நம்ம வந்து இந்த இருக்கு பாருங்கள், இதில் இப்போ நம்ம அதை அட்டாச் பண்ணலாம். இது நல்லா காயட்டும். ஃபஸ்ட்டு விரலை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நல்லா காயட்டும், அடுத்து பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்போ எப்படி ஸ்டெம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதில் ஸ்டெம் ஆட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு அந்தளவுக்கு தெரிலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் ஒரு இதில் எப்படி ஸ்டெம் ஆட் பண்ணி காட்டுறனோ இது மாதிரி எல்லா இதுலேயுமே நீங்கள் இதே மாதிரி தான் ஸ்டெம் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து கீழே குட்டியாக ஒரு காம்பாவது இருக்கணும். டேரெக்டாக போய் ஸ்டெம்மை வந்து சொருக முடியாது. அப்படி சொருகும் தூளிப் மலர் இருக்கிறதுக்கு அதில் மட்டும் தான் சொருக முடியும். இப்போ இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த இதில் வந்துட்டு நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்டெம்மை இதில் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். ஒட்டாது, சும்மா இருந்தாலும் ஒரு கம்மு கொடுங்க. இந்த இருக்குல்ல, மேலே ஏற்றி இப்படி வச்சிடணும். ஓகேங்களா? இது வச்சு ஒரு 2 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். இதுக்கு மேலே எப்பவும் போனால் அந்த க்ரீன் டேப் அடிக்கணும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். இப்போ எப்பவும் போல் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த டேப்புக்கு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணாமல் விட்டுறீங்க போல். அதனால தான் எடுத்துகிட்டு வந்துடுது. கண்டிப்பாக ஃபெவிகால் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். லேசாக சும்மா பட்டு படாதமா அப்ளை பண்ணிவிட்டு நான் எப்படி ரோல் பண்ணுறேன்றதை நல்லா கவனிங்க. எடுத்தோடனே மேலே போடக்கூடாது. இந்த காம்பு உங்களுக்கு முடிஞ்சிருக்குல்ல, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வச்சுட்டு நல்லா வச்சுட்டு டைட்டாக ஒரு ரொட்டேட்டு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, மேலே கிடையாது, நான் எங்கே வச்சுருக்கேன்றதை பாருங்கள். மேலே கிடையாது, கீழே ஃபஸ்ட்டு வச்சுட்டு சுற்றிட்டு அப்படியே மேலே கொண்டு போகணும். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மேலே கொண்டு போகணும். ஏன்னா அந்த கம்பி வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குல்ல, ஸோ நல்லா டைட்டாக சுற்றிட்டு மேலே கொண்டு போங்க. மேலே ஏற்றிட்டு திருப்பி அப்படியே கீழே வரணும். மேலே ஏற்றிட்டீங்கல்ல, அப்படியே கீழே மேலே போயிட்டு தான் கீழே வரணும். அப்போ தான் அந்த 2 தடவை இருக்கும்போது கம்பியில் போய் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கும். இதுக்கடுத்து இது லைனே க்ரீன் தான். இதுவே நீங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டூத் பிக் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஃபுல்லாக இது பண்ணணும். இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுலாம். இல்லைம்மா ஒரு தடவை சுற்றிக்கிறோன்னா இங்கே பாருங்கள், இந்த இருக்குல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கம்பி இருக்குது பாருங்கள், அதை மட்டும் சுற்றுனீங்கன்னா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அழகாக சுற்றி வரும். ஃபுல்லாக சுற்றணும் கூட அவசியம் இல்லை. இது க்ரீனில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறன்றக்காக காட்டினேன். அதே மாதிரி எண்டிங்லேயுமே கண்டிப்பாக
முடிச்சுட்டு இந்த இருக்குல்ல முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மேம். ஆனால் டைட்டாக சுற்றணும். இந்தளவுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் மட்டுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஃப்ளார். க்யூட்டாக இருக்கா? இதே மாதிரி தான் டிட்டோவாக நீங்கள் இதை எப்படி பண்ணீங்களோ இதே மாதிரி தான் இதையும் ரெடி பண்ணணும். இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கொஞ்சம் ரெடி பண்ணி காட்டல சிஸ்டர். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் டூத் பிக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதே மெத்தட் தான் இங்கே இருக்குல்ல. இந்த மெத்தடில் மேலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான், ஏன்னா இதை வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக இதை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் க்ரீன் டேப்பில் என்ன ஆட் பண்ணணும், மறக்காமல் செலோ டேப் ஆட் பண்ணிக்கோங்க. செலோ டேப் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒட்டக்கூடாது. எங்கே ஒட்டணும்னு சொன்னேன், கீழே அந்த காம்பு அது முடியுதுல அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நல்ல ஒரு ட்விஸ்ட்டு, நல்லா டைட்டாக ஒட்டிட்டு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அந்த டேப்பை வந்து மேலே கொண்டு போகணும். ஓகேங்களா? மேலே இந்த இருக்குல்ல கொஞ்சம் கிராஸ் வைஸாக வச்சுட்டு மேலே கொண்டு போகணும். மேலே போயிட்டு அதே இதில் கீழே வரணும். ஓகேங்களா? நேராக கடைசி வரைக்கும் போய் இது பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? மேலே கடைசி வரைக்கும் ஒரு நிமிஷம் தெரியும் நினைக்கிறேன். மேலே கடைசி வரைக்கும் போயிட்டேன். போனதுக்கப்புறமா டைட் ஆக்கிட்டு திரும்ப அப்படியே கீழே ரிவர்ஸ். அவ்வளோ 2 லேயர் கொடுத்தோம்னா நமக்கு நல்லா டைட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான் உங்களோட குச்சியை மட்டும் நீங்கள் திருகினீங்கனாலே போதும். அழகாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரேப் ஆயிரும். இப்போ வெள்ளை கலர் வந்து நமக்கு க்ரீன் கலர் ஆயிரும் கீழே வரைக்கும் கடைசி வரைக்கும். அவ்வளோதான். இங்கே இடத்துல வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஃப்ளார் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு பண்ணது, செகண்ட் பண்ணது. ஓகேங்களா? இதே மாதிரி எனக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக 2 முடிச்சு காட்டுங்க. இது 2 முடிச்சு வச்சுருக்கோம் ஆல்ரெடி. நம்ம ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக. இதுக்கடுத்து தூளிப்பு செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.